Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது த மோஸ்ட் அவைட்டட் யூபிஎஸ்சி 2026 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது அஃபிஷியல். எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். Feb 24th கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். Feb 20க்குள்ளே எப்படி அப்ளை பண்ண முடியுமோ சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. ஓகே, இந்த வீடியோ என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன வேகன்சி, என்ன ஏஜ் லிமிட், எங்கே அப்ளை பண்ண முடியும் எல்லாமே இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க. எக்ஸாம்ஸ் கிளியர் ஆகுமா ஆகாதா, சிலபஸ் முடிப்போமா மாட்டோமா, என்ன பண்ண போகிறோம், பேப்பர் எப்படி இருக்கும், இந்த எந்த ஒரு கேள்வியும் மைண்டில் இப்போ வந்து வேண்டாம். இதெல்லாம் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் May 24th, இன்னும் 100 நாள் கிட்டே வந்திருக்கு. இதை 100 நாட்கள் என்ன பண்ண முடியுமோ, இன்னும் எதுவும் கெட்டு போயிடல. எவ்வளோ படிக்க முடியுமோ, என்ன எஃபோர்ட் போட முடியுமோ அதை நீங்கள் வந்து போடுங்க. ப்ரிப்ரேஷன் பண்ணுறது தான் நம்ம கையில் வந்திருக்கு. எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ண போகிறோன்றது அன்றைக்கி வந்து முடிவு பண்ணிக்கலாம். இப்போது எதுவும் டிசைட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஓகே, அண்ட் அப்ளை பண்ணுறதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இயர் நீங்கள் அப்ளை பண்ணுறது லாஸ்ட் இயர் மாதிரி வந்து கிடையாது. லாஸ்ட் இயர் ஓடிஆர் கொடுத்துருந்தாங்க, சீக்கிரமாக பண்ணிட்டோம். பட் இந்த டைம் பாருங்கள், 4 cards, அதாவது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் சில பேர் பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருக்கலாம். அப்புறம் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம், இது எல்லாருமே காமனாக பண்ணணும். ஓகே, 4th அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டுமே போதாது. உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், மொபைல் நம்பர் போட்டு, மெயில் போட்டு. அதுக்கப்புறம் யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷனில் சில பேசிக்கான விஷயங்கள்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சிஎஃப் இருக்குது, லாஸ்ட் அப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த வருஷம் நிதானமாக பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கொண்டு போகணும், என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இது எல்லாமே அடுத்த வீடியோவில் இன் டீட்டெயில் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்டில் வந்து கேளுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் டவுட்டாக இருந்தால் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இங்கேன்னு இல்லை, நீங்கள் எதில் அப்ளை பண்ணாலும் எந்த வீடியோ பார்த்தாலும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அவசரமாக எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன் நல்லா பார்த்துக்கோங்க, யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓடிஆர் மாதிரி ஒன் டைம் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே தெளிவாக நிதானமாக கொடுக்கணும். ஸோ தெரிஞ்சு அப்ளை பண்ணுங்கள், தெரியலனா டைம் எடுத்துக்கோங்க. 20 நாள் டைம் கிட்டே வந்திருக்கு. பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சரி பார்த்துப்போம். அடுத்தது ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ட்ராங்லி அட்வைஸ்ட் ஆதார் கார்டு இங்கே பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது நீங்கள் ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணலாம், பேன் கார்டு யூஸ் பண்ணலாம். பட் ஆதார் ஐடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. உங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஆதார் கார்டு பெட்டராக இருக்கும். ஆதார் கார்டு இல்லைனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட எலெக்ஷன் கார்டு இருக்குது, ஓட்டர் ஐடி இருக்குது, இல்லை பேன் கார்டு இருக்குது, எல்லாம் வந்து ஓகே. பட் இருந்தாலும் அவங்களே கொடுத்துருக்காங்கன்னா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஸோ ஆதார் கார்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, சரி பார்த்துடலாம். ஸோ அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் மட்டும் தான் வந்து பண்ண முடியும். upsconline.nic.in அங்கே தான் வந்து பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் வேணுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஏன்னா நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். அவசரம் காட்ட வேண்டாம். 2 வாரம் கொடுத்துருக்காங்க, 3 வாரம் கொடுத்துருக்காங்க, பொறுமையாக வந்து பண்ணலாம். ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு யூஆர்என் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் லைவ் ஃபோட்டோ கேப்சரிங் ஃபார் ஃபில்லிங் அப் சிஐஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் லைவ் கேப்சர் இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கணும். அண்ட் சிக்னேச்சர் ஒன் டைம் கிடையாது. ஸோ அப்ளிகன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு சைன் 3 times 1 below the other. நீங்கள் கீழே சைன் போடுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அது எப்படி வந்து அப்ளை பண்ணணும், யூபிஎஸ்சி வெப்சைட்டில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். அவசரம் காட்ட வேண்டாம். ஏன் 3 சைன்ஸ் அப்படின்னா 3மே ஒரே மாதிரி இருக்கா இல்லையா, எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஃபோர்ஜரி நடக்காமல் இருக்கிறதுக்காக இது எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ நிதானம் அவசியம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, வேகமாக அப்ளை பண்ணணும், அதுக்கு அதே வேண்டாம். டைம் இருக்குது, பொறுமையாக பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் டென்ஷன் பதட்டம்லாம் வேண்டாம். ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் டைம் ஓடிஆரில் ஏகப்பட்ட விஷயங்களும் கொடுத்துருந்தாங்க. அதை அப்ளை பண்ணி முடிக்க 3 hours கிட்டலாம் வந்தாச்சு. பட் திஸ் டைம் சீக்கிரம் பண்ணிட முடியும். பட் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம சேவ் பண்ணி வச்சு பண்ணணும். ஓகே ரைட், எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில். இதை பேஸ் பண்ணி டவுட்ஸ் என்ன இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணி வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சரி, லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது பார்த்துட்டோம். 24th February. மற்ற எல்லாமே காமன் விஷயங்கள் தான். ரைட், ஸோ இந்த வருஷம் கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி 933 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த வேகன்சி வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அந்த விவாதங்கள் நமக்கு வந்து தேவையில்லை. நமக்கு தேவை ஒரு வேகன்சி. இயர் ஆன் இயர் ஆல்மோஸ்ட் இதான் வந்து கொடுக்குறாங்க. இங்கே என்ன போட்டி போட முடியுமோ அதை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் திஸ் இயர் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது நோட்டிஃபிகேஷனு கிளியராக படித்து பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வேகன்சியாக இருக்கட்டும், சர்வீஸ் அலோகேட் பண்ணுறதாகட்டும், கேட்டர் மாற்றுறது, எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நகை மாற்றிருக்காங்க. எல்லாமே நிதானமாக தெளிவாக படித்து பாருங்கள். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்வீஸ் வந்து மேலே கொடுக்க போகிறாங்க. எப்படி அலோகேட் பண்ணுறாங்க, என்ன மார்க் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட்
ஸோ இந்த வருஷம் சென்டர் வந்து பார்த்துருவோம். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வெள்ளூர் அண்ட் புதுச்சேரி பக்கத்தில் வந்திருக்கு. உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சிலபஸ் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இருக்க போகுது. சிலபஸ் அதே ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள். இன்கேஸ் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் நன் ஆஃப் த சர்வீசஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். என்ன போஸ்ட் எடுக்க போகிறீங்களோ சர்வீஸ் வந்து கொடுத்தாகணும். அது எப்படி கொடுக்கலாம், என்னென்ன விஷயம்லாம் கவர் ஆகிருக்கு நம்ம அப்ளிகேஷன் பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். அந்த அப்ளிகேஷனே கிளியராக வந்திருக்கும், தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். இப்போது நோட்டிஃபிகேஷன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை மட்டும் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? ரைட். சரி, ரொம்ப முக்கியமான விஷயம் ஏஜ் லிமிட் என்ன மாற்றிருக்காங்களான்னா எதுவுமே வந்து மாற்றலை, சேம் அதே விஷயந்தான். கேண்டிடேட் மஸ்ட் அட்டைன் 21 இயர்ஸ் அண்ட் நாட் அட்டைன் 32. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அன்ரிசர்வ்ட் கேட்டகரி, ஓகே, ஜென்ரல் வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். எனக்கு ஏஜ் லிமிட் இருக்கா இல்லையா அப்படின்றவங்களுக்கு அன்ரிசர்வ்ட் கேட்டகரி 32 இருக்குல்லையே, நல்லா வந்து பார்த்துக்கோங்க. கேண்டிடேட் மஸ்ட் நாட் ஹாவ் பார்ன் நாட் இயர்லியர் தென் 2 ஆகஸ்ட் 1994. அதாவது இங்கே பாருங்கள், இந்த டேட்குள்ளே உங்கள் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் 1/8 அந்த மாதிரி வருதும் அப்ளை பண்ண முடியாது. சேம் அதே மாதிரி 2005 நீங்கள் 2ஆம் தேதி பிறந்தாலும் இங்கே அப்ளை பண்ண முடியாது. அப்போ அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே உங்களுக்கு இருக்கிற எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ 21 to 32 இது ஏஜ் லிமிட். இது யாருக்கு? உங்களுக்கு அன்ரிசர்வ்ட் கேட்டகரி ஃபார் ஜென்ரல். இதுவே SC STயாக இருந்தீங்கன்னா 32லேருந்து +5 நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓபிசியாக வரீங்க, தமிழ்நாட்டிலேருந்து எம்பிசி, பிசி, பிசிஎம் எல்லாம் கவர் ஆகுது இல்லையா, அதாவது SC ST ஜென்ரல் தவிர்த்து உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் +3 இங்கே வந்து பின்னாக்கா பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ ஜென்ரல் ஃபார் 32 அண்ட் SC ST +5 பண்ணிக்கோங்க, ஓபிசி +3 பண்ணிக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைன்றவங்க தயவு செஞ்சு இன்றைக்கே போய் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. இ-சேவை மையத்தை அப்ளை பண்ணால் 10 டேஸில் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம் வரைக்கும் நீங்கள் எழுத்தடிக்க வேணாம், ஓல்டு அப்ளை பண்ணலாமா அந்த கதையே வேண்டாம். அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கே போங்க, என்னெல்லாம் வந்து கேட்குறாலும் ஃபுல்லாக கொடுத்துருங்க. 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே முழுமையாக வந்துடும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸர்லாம் தெரியுதா இருக்குது அப்படின்னா ரெகுலராக நீங்கள் போனீங்கன்னா 1 வீக்கில் முழுமையாக வாங்கிட முடியும். ஓபிசி மஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதான் உங்களுக்கான ஏஜ் லிமிட், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. லாஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே கான்செப்ட் தான். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபைனல் இயர் எழுதுகிற எக்ஸாம் எழுத முடியுமானா எஸ், தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம். மெயின்ஸ் போகும்போது டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். எல்லாமே காமன் தான், எல்லா இயரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த வருஷம் அப்ளிகேஷன் தான் மாற்றிருக்காங்க. அதாவது யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்புறம் CF வந்து இருக்குது, அது எல்லாம் நிதானம் பார்த்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே காமன் தான். ஓகேவா? ரைட். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே SC STக்கு கணக்கு இல்லை. அதாவது 21 வயசுலேருந்து 39 வரைக்கும் SC ST கணக்கு வந்து கிடையாது. 37 வரைக்கும் கணக்கு வந்து கிடையாது. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 35 இந்த ஏஜ்க்குள்ளே நீங்கள் 9 அட்டெம்ப்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது ஓபிசி கேட்டகரி. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 32 வரைக்கும் 6 அட்டெம்ப்ட் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? நீங்கள் அட்டெம்ப்ட் கணக்கு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருந்த எக்ஸாம் எழுதலை, அது கணக்கு வந்து வராது. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தாலும் எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு ப்ரெசென்ட் கொடுத்துருந்தா மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஜஸ்ட் நானும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், எக்ஸாம்ஸ்க்கு வந்து போகலாம், அது கணக்கு கிடையாது. எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்ணியிருந்தால் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ரெசென்ட், ஆப்சென்ட் அப்புறம் மாதிரி வந்திருக்கும். அதில் நீங்கள் ப்ரெசென்ட் கிளிக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கு தான் கணக்கு. அண்ட் 2 பேப்பரில் ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாலும் அட்டெம்ப்ட் கொடுத்தா மாதிரி தான். ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஜென்ரல்லாம் 21 to 32 மொத்தம் 6 அட்டெம்ப்ட், ஓபிசி 21 to 35 மொத்தம் 9 அட்டெம்ப்ட், SC ST 21 to 37 லிமிட் வந்து இல்லை, அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்க முடியும். இது லிமிட் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து பாருங்கள், சர்வீஸ் அலோகேஷன் எப்படி வந்து பின்னாக பண்ண போகிறோம், என்ன போஸ்ட் நம்ம எடுக்கும், எல்லாமே தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம படித்து பார்க்கணும். ஸோ இப்போது நம்ம வந்து கொள்ள போகிறது கிடையாது. என்ன சொன்ன மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனை நிதானமாக முழுமையாக படித்து பாருங்கள். எக்ஸாம் அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது, ஒரு சில விஷயம் நுணுக்கமாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் எடுக்கிறீங்க, அடுத்த விஷயம் எக்ஸாம் எழுதும் போது எழுதலாமா வேண்டாமா, இல்லை அந்த எக்ஸாமில் இந்த போஸ்ட்டு செலக்ட் பண்ணலாமா கூடாதா, எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அப்ளை பண்ணும்போது எல்லாமே கவர் பண்ணிடலாங்க, நீ கவலைப்பட வேணாம். டவுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், அது எல்லாமே கலெக்ட் பண்ணி வீடியோ உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ 100 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அண்ட் ஃபீமேல் SC STக்கு ஃபீஸ் வந்து இல்லை, மற்ற எல்லாரும் நீங்கள் 100 ரூபா பே பண்ணணும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ண முடியும்? ஆன்லைன் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். நோட் 1 ஃபஸ்ட் பாருங்கள், யூனிவர்சல் நம்பர் நீங்கள் ரெடி பண்ணணும். அடுத்த நோட் 2 பொறுத்த வரைக்கும் லைவ் ஃபோட்டோ கேப்சரிங் ரொம்ப வந்து பின்னாக தேவைப்படுது. அண்ட் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் புது ஃபோட்டோ எடுங்க, பழைய ஃபோட்டோ தேவையில்லை. லைவ் கேப்சர் வருது அப்படின்னா நீங்கள் எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்தாகணும். என்ன சைஸ் இருக்குது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு முழுமையாக நான் வந்து கொடுக்குறவங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், 1 வீக் ஆனாலும் பரவாயில்ல, அவசரமாக தேடாதீங்க. எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன பண்ண போகிறோம், எல்லாம் வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிடலாம் வேண்டாம். நிதானம் ஒரு 2 3 நாள் கழித்து அப்ளை பண்ணுங்கள், பொறுமையாக வந்து பின்னாக பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது சிக்னேச்சர் வந்து இருக்குது.
3 டைம்ஸ் வந்து போட போகிறீங்க, அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். அட்லாஸ்ட் அதுக்கப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கிடைக்கும், அந்த நம்பர் லாகின் பண்ணி தான் 2026 எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டீங்க, நம்பர் வந்தால் அது மட்டும் போதுமான விஷயமா இருக்காது. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் எக்ஸாம்ஸை அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் தான். அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்கள் நிதானமாக பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். மற்றெல்லாம் காம்பினேஷனாக ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? அண்ட் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி, அதுக்கப்புறம் வந்து மெயின். ஸோ டிஃப்ரென்ஸ் பெருசாக இது வந்து கிடையாது. அதே சிலபஸ் தான். ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, எந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நெகட்டிவ் மார்க் மற்ற எல்லாமே காமனான விஷயங்கள் தான். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு தேவையான விஷயங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ப்ரூஃப் ப்ராப்பராக ரெடி பண்ணி ஆகணும். என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்ன சைஸ் இருக்குது, ஃபுல்லாக வந்து பார்க்கணும். அண்ட் அப்ளிகேஷன் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நிதானம் ரொம்ப அவசியம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணலாமா வேண்டாமா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமா, அந்த கதையே வேண்டாம். இங்கே படிக்க ஆரம்பிச்சிருங்க. கிளியர் பண்ணுறோமா, கிளியர் பண்ணலையா அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நம்ம நோட்டிஃபிகேஷன் முழுமையான நம்ம வந்து பார்க்கல. ஓகேவா? என்னென்ன விஷயங்கள் பேசிக்காக கவர் ஆகிருக்கோ, என்ன வேகன்சி அது ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துட்டோம். யாரில் எக்ஸாம் எழுத முடியும், லிமிட் வந்து பார்த்தாச்சு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்துட்டோம். சிலபஸ் பார்த்தாச்சு, ஸ்கீம் பார்த்துட்டோம். ஓகேவா? இதான் உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் இருக்கான்னு பார்க்கணும். எஸ் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ் இருக்குது. லிமிட் இருக்கா? எஸ் இருக்குது. படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்ளிகேஷனை அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இதான் பேசிக்கான விஷயங்கள். நோட்டிஃபிகேஷனில் முழுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு டவுட் இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் முழுமையாக வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நம்பிக்கையாக படிங்க. நன்றி, வணக்கம்.